பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய், உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவித்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2,022 கோடி ரூபாய், ஓய்வூதியம், ஓய்வு கால நன்மைகளுக்கு 47,240 கோடி ரூபாய், வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய், கைத்தறி, துணி, நூல் மற்றும் கதர் துறைக்கு 1,678 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நவீன உலகில் தற்போது வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் அறிவித்துள்ளார். எரிசக்தித்துறை, நீர்வளத்துறை, உள்துறை, மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னபடி தாய்மாமன் திட்டத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் அறிவிக்கவில்லை என உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதல் மாநிலம் என முந்தைய திமுக அரசின் சாதனைகளை ஒப்புக்கொண்ட அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். உடனே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா அதையும் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்கல. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு வாக்குறுதி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் அந்த தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி பட்ஜெட்ல எந்த திட்டமும் எந்த அறிவிப்பும் இல்லை. இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையோட சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாத புதிய தொலைநோக்கு திட்டங்கள் இடம்பெறாத பட்ஜெட் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விவசாயிகள், மின்கட்டணம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வளிக்கும் அறிவிப்புகள் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகை, இலவச சிலிண்டர்கள், முழு பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட முக்கிய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்தும் எந்த அறிவிப்பும் இல்லை என்று மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ரீல் செய்து ரீல் விட்டது தவிர தாவேகா ஆட்சியில் வேறொன்றும் நடக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். நிதிநிலை அறிக்கை குறித்து பேட்டியளித்த அவர், ஏற்கனவே திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட வெற்றி திட்டங்களுக்கு புதிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய், 6 சிலிண்டர்கள், முதியோர் உதவித்தொகை 3,000 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4,000 ரூபாய், மருத்துவ காப்பீடு என தாவேக்கு அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் எது குறித்தும் பட்ஜெட்டில் ஒன்றுமில்லை என பழனிசாமி குற்றம் சாட்டினார். வெறும் வசனத்தை பேசியே 85 நாட்கள் காலத்தை ஓட்டிவிட்டார்கள். எல்லாவற்றிற்கும் ரீல் விடுறதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனையா பார்க்கப்படுகிறது. 10,98,768 கோடி கடன் இருக்குது இன்றைய சூழ்நிலையில. கடந்த இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்து இந்த குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க, 17,000 கோடி வருவாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா எப்படி ஏற்கனவே இருக்கிற கடனை திருப்பி செலுத்த முடியும்? எப்படி புதிய திட்டத்திற்கு வருமானம் இல்லாம செயல்படுத்த முடியும்? அதுக்குள்ள தக்க விளக்கமே இல்லை. சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்துள்ளார். தேவைப்பட்டால் மாலை நேரங்களிலும் பேரவை கூடும் எனவும் கூறியுள்ளார். எட்டு 9
2026 செவ்வாய்க்கிழமையுடன் இந்த கூட்டத்தொடர் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் முன்பு இருந்ததைப் போல மாலை நேரங்களிலும் ஒரு 4:30 மணிக்கு கூடி ஒரு 6:30 மணி வரை 2 மணி நேரம் நடத்தலாமா என்பதை பற்றி விவாதித்திருக்கிறோம். தேவைப்பட்டால் மாலை நேரங்களில் நடக்கலாம். உறுதியாக இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுவதும் நேரலை தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் மக்கள் பார்க்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இணைய வழியில் மதுபானங்களை முன்பதிவு செய்யும் tasmac2e.in என்ற புதிய இணையதளத்தை தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் நாளை தொடங்குகிறது. வாடிக்கையாளர்கள் 4000க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை ஆன்லைனில் பார்த்து தங்களுக்கு தேவையானதை தேர்வு செய்து கடைகளில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம். அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். 21 வயது அல்லது அதற்கு மேற்பட்டோர் மட்டுமே இந்த இணையத்தில் உள்நுழைய முடியும். தங்கள் இருப்பிடத்திலிருந்து 5 முதல் 25 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள கடைகளை கண்டறிந்து ஆர்டர் செய்யும் வசதியும் இதில் உள்ளது. திண்டுக்கல்லில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பல ஆண்டுகளாக ஒப்பந்த முறையில் குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் அனைத்து தொழிலாளர்களையும் உடனே பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு பணியாளர்களுக்கான சலுகைகளை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை செல்லூரில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலையில் தேங்கியதால் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். ஜான்சிராணி 3வது தெருவில் பாதாள சாக்கடை கழிவுநீர் தொடர்ந்து வெளியேறி சாலையில் தேங்குவதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் புகார் தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. காவல்துறையினர் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிக்கும் விதமாக 10 கோடி பேர் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளும் மாபெரும் விழிப்புணர்வு பயணம் சென்னை ஆளுநர் மாளிகையில் தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழக பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உறுதிமொழி ஏற்று இந்த பயணத்தை தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பாடந்துறை மற்றும் கணியன் வயல் பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. அதிகாலை நேரத்தில் அப்பகுதியில் வலம் வந்த 2 யானைகளால் பல்வேறு இடங்களுக்கு வேலைக்கு செல்வோரும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர். இதனால் யானைகளை விரட்ட வனத்துறையினர் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் நீர்த்தேக்க பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சோளம், ராகி, தர்பூசணி உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி வருகின்றன. முழுமையான விளைச்சல் கிடைக்கும் முன்பே பயிர்கள் சேதமடைவதை தவிர்க்க விவசாயிகள் அவசரமாக அறுவடை செய்து வருகின்றனர். சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாத பயிர்களை மாட்டுத் தீவனமாக மாற்றி வரும் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கும் இந்த பொருளாதார இழப்பு தொடர்கதையாகி இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டிவனம் அருகே உள்ள கொள்ளார் கிராமத்தில் வரலாற்று ஆர்வலர் செங்குட்டவன் மேற்கொண்ட கள ஆய்வின் போது சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான பல்லவர் கால மூத்த தேவி சிற்பங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஏரிக்குள் மண்ணில் புதைந்து கிடந்த இந்த 5 அடி உயர சிற்பத்தை அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக துர்க்கையம்மன் என வழிபட்டு வந்துள்ளனர். இப்போ 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த சிற்பம் பல்லவர் கால கலை, மரபு மற்றும் பண்பாட்டு சிறப்பை வெளிப்படுத்தும் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை ஆழியார் சாலையோரத்தில் நின்றிருந்த யானைகளை ஒருவர் தொந்தரவு செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆவேசமடைந்த யானை ஒன்று அவரை தாக்க முயன்ற நிலையில் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டுச் சென்றனர். இதுபோன்ற ஆபத்தான செயல்பாடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரித்துள்ளது. கிருஷ்ணகிரி அருகே அவதானப்பட்டி மாரியம்மன் கோயிலில் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. நெக்குந்தி, சின்னமுத்தூர் உள்ளிட்ட 10 கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் மாவிளக்கு ஏந்தியும் தீச்சட்டி எடுத்தும் ஊர்வலமாக சென்று வழிபட்டனர்.
தூத்துக்குடியில் பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலய 444ஆம் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருவிழா திருப்பலி நடைபெற்றது. மறைமாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் நடைபெற்ற திருவிழா திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர். சென்னையில் ஒரே நாளில் தங்கவிலை சவரனுக்கு 2240 ரூபாய் உயர்ந்துள்ளது. காலையில் சவரனுக்கு 1280 ரூபாய் அதிகரித்த நிலையில் மாலையில் மேலும் 960 ரூபாய் உயர்ந்தது. சென்னையில் 1 கிராம் தங்கம் 13,480 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,07,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழக நிதிநிலை அறிக்கையில் சென்னை மாநகருக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னைக்கு 1000 ஏசி மின்சார பேருந்துகள் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம் கிளாம்பாக்கம், கோயம்பேடு பட்டாபிராம், பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் இடையில் 3 புதிய மெட்ரோ ரயில் வழித்தடங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 இடங்களில் திறன்மிகு வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்படும் என்றும், அம்பத்தூர் மற்றும் கிண்டி தொழிற்பேட்டை சாலைகள் மறுவடிவமைப்பு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 3108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் அமல்படுத்தப்படும் என்றும், 2030-31க்குள் சென்னை முழுவதும் சமமான தடையற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூவம், அடையாறு ஆறுகள் உலகத் தரத்தில் மறுசீரமைப்பு செய்யப்பட உள்ளதாகவும், இதற்கான விரிவான சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகு சவாரி, நதிக்கரை நடைபாதை மற்றும் பொழுதுபோக்கு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளன. சென்னை பெருநகரத்தில் மை ஹோம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. குறைந்த வருமான குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களுக்காக அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகரின் அனைத்து நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.